குபேரன் டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 22 ஜனவரி 2026 தை மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை குருவாரம். வளர்பிறை சதுர்த்தி. திருதியை காலையில் 2:58 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சதுர்த்தி வந்துடும். இன்றைக்கி சதய நட்சத்திரம் மாலை 2:53 வரைக்கும், பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் வந்துடும். இன்றைக்கி சதுர்த்தி திதி அப்படின்னால விநாயகர் பெருமானை எங்கள் விருப்பம் போல் எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பா சுவாமின்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா எல்லாம் நடக்கும். இன்றைக்கி இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னாக்கா 2025 ராமர் கோயில் துவங்கணும். இன்றைக்கி ராமர் கோயில் துவங்கி 2வது ஆண்டு. 2024, 25, 26வது வருஷம். தேரெழுந்தூரில் ஞானசம்பந்தருடைய புறப்பாடு இன்றைக்கி முக்கியமானதாக இருக்கிறது. ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. காலையில் ஒரு நல்ல நேரம் ஒன்றும் கிடையாது. சாயங்காலம் வேலை 6:30லேருந்து 7:30 வரைக்கும் இருக்கும். 1:30-3 ராகு காலம், 9:10 குளிகை, 6:00-7:30 யமகண்டம். தெற்கு பக்கம் சூலம், பரிகாரம் தைலம். மகர லக்னத்திலே 3 நாழிகை 59 வினாழிகள் சூரியன் இருப்பு. 6:35 சூரிய உதயம். மேல்நோக்கு நாளான இன்று நமக்கு வரியன் யோகம், வணிஜை கரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. இந்த வரியன் யோகம் அப்படின்னாலே நவரத்னங்கள் வாங்கிறது, புதிய வாகனங்கள் ஏறுதல், விவசாயத்தில் ஆடு மாடுகள் வாங்குதல் போன்றவை கொடுக்கும். இந்த வணிஜை கரணம் அப்படிங்கிற கரணம் உலோகப் பொருட்கள், தாது பொருட்கள் வாங்கிறது, விற்கிறது போன்ற விஷயத்தில் ஏற்படுத்தும். சதுர்த்தி திதியில் வதம் செய்கிறது, மந்திரத்தால் கட்டுதல், விஷம், ஆயுதங்கள், அக்னி காரியங்கள் செய்தல் சித்தி காரியங்களாகும். மங்கள காரியங்கள் செய்தால் ஒரு மாதத்தில் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கர்ப்பதானம், பூமுடிக்கிறது, நாமகரணம், அன்னப்பிராசனம், உபயனம், வித்யாரம்பம், குதிரை வாங்கிறது போன்ற வண்டி வாகனங்கள் வாங்கிறது, தேவதா பிரதிஷ்டை, பூமி வாங்கிறது, தொட்டிலில் குழந்தை போடுறது, யாத்திரை செய்கிறதெல்லாம் செய்யலாம். வியாழக்கிழமை குருவாரமே ரொம்ப நல்ல விசேஷமான நாள். குரு ராகவேந்திர பெருமாளை வழிபடுவது, ஞானகாரனான ஆஞ்சநேயர் வழிபடுவது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி ராமபிரானை வழிபடவும் சிறப்பாக அமையும். கோள்களின் கோச்சாரங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் 22ஆம் தேதி அன்று சூரிய புத சுக்கிர செவ்வாய் இந்த நாள் வரும். மகர ராசியிலே சந்திரனும் ராகுவும், கும்ப ராசியிலே சனி, மீன ராசியிலே குரு வக்கரமாக, மிதுன ராசியிலே கேது சிம்ம ராசியிலே அமர இந்த நாள் இனிய நாளாய் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்னு தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய 11வது இடமான லாபஸ்தானத்துக்குள்ளார சந்திர பகவான் இருப்பதனாலே காரியத்தில் பல விதத்திலும் வெற்றியை தரும், ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இடமாற்றங்களும் பணி மாற்றங்களும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறது. எந்த காரியங்களும் நம்ம யோசித்து செய்கிற காரியங்கள் லாபம் வந்துவிட்டதுனாலே பிரபலம் ஆகிடுவோம். அப்படி பிரபலமாகிறதுக்கான வாய்ப்புகளும் பொருள் வரவுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கிறது. அதனால் தைரியமாக எல்லா காரியங்களும் செய்யலாம். அதிலும் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் பிள்ளையாரின் அருளாலே அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். கடன் சுமையை ஒரு பகுதியான குறைக்கும் போது கடனும் மலை போல் இருந்தது பனி போல் விலகிவிடும் என்ற தன்மைக்கேற்ப மாறக்கூடிய நல்ல நாள் இன்று. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாள். உங்கள் ராசியின் 10ஆம் இடம் என்கிற கும்பராசிக்குள்ளர
சந்திர பகவான் ராகுவுடன் சேர்கிறார். நார்மலாக பண வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். அந்த பயணங்கள் மூலியமாக லாபங்களும் கொடுக்கும். ராகுனாலே சரசரன்னு போகிறதுன்னு அப்படி வேகமாக செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பரபரப்பாக இருக்க வைக்கும். உணவு விஷயத்தில் உணவு தொழில்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பத்திரிகை ஆசிரியர்கள் பத்திரிகை தொழிலிலே நல்ல லாபத்தை இன்றைக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது. இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும். சதுர்த்தி அப்படிங்கிற விரதத்தை இருந்து கடன் அப்படிங்கிற சுமையிலேருந்து கொஞ்சம் கடனை குறைப்பது அப்படின்னு அடைச்சி கொண்டீர்களானா டெஃபினட்டாக கடன் மலை போல் இருந்தாலும் பனி போல் விலகிவிடும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைய நாளிலே வியாழக்கிழமை குருவின் வழிபாடும் ராமபிரானின் வழிபாடும் கூடுதலைய சிறப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 9ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார். கௌரவ பதவி, தன யோகம், தந்தையின் மூலிமா ஆசீர்வாதங்கள் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே எதையும் தெளிந்து செய்வீர்கள். தெளிவாக இருப்பீங்க. ஒன்றும் கன்ஃபியூஷனே எடுக்காது. எல்லாம் நல்லபடியாக செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஏங்க ஒரு ராசிக்குள்ளரே குரு இருக்கிறார். எதையுமே ஃபில்டர் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுப்பாரு. அவருடைய அந்த பார்வையின் பலம் அப்படிங்கிறது கும்பராசி மேலே விழுகுது. அங்கே ராகு இருக்கிறாரு. அதனால் எதையுமே திங்க் பிக் அப்படிங்கிற கான்செப்ட்டு நல்லாவே நீங்கள் உணர்ந்து செய்வீங்க. இதனால் உங்கள் லாபங்கள் நல்ல ஃபோல்டரில் பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறது தெரிகிறது. ஸோ கொஞ்சம் யோசித்து எல்லா காரியம் நிதானமாக செய்யுங்க. இன்றைக்கி சதுர்த்தி அவசியம். கடனில் கொஞ்சமான அடைங்க. கடன் கடகடன் அடைஞ்சிரும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளர்த்து. வணக்கம் கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துல இன்றைக்கி 4 கிரகம் இருக்க போது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் எல்லாம் இருக்காங்க. இப்போது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா, இவங்கள் எல்லாத்தையுமே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். மண் மனை வாகன யோகங்களிலே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைய வரும். அதற்கான அலைச்சல்களும் உண்டாகும். இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் போகிறார். அதனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கும். அதனால் பதறாமல் சிதறாமல் நிதானமாக காரியங்கள் செய்யுங்க. அவசரப்பட்டிங்கன்னா கொஞ்சம் காரியம் கெட்டு போகும். விநாயகப் பெருமானை வழிபடுவதனாலே எப்போவுமே காரியங்கள் சித்தமாகும், விருப்பங்கள் நிறைவேறும். அப்படிப்பட்ட காரியங்களை விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய விநாயகருக்கு விரதம் இருப்பது இன்றைக்கி நல்லது. கடன் அப்படிங்கிற சுமையிலேருந்து ஒரு பகுதியான அடைக்க கடன் சுமை குறையும். இதெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதனால் இன்றைக்கி அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்கள். நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் சேர ராகுவுடன் சேர்ந்த சந்திரன் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமைகிறது. ராகுவுடைய சூரியன் பார்க்கறது அப்படிங்கிறது அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட்லேருந்து பார்ப்பதனாலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கும் உங்கள் ராசிக்குள்ளார அப்படின்னு தெரிகிறது. அந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் காலையில் இருக்கும், மத்தியான வேளையில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடிக்கடி படாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேகமாக எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. யோசித்து செய்வது நல்லது. அதுக்கு எல்லாத்துக்குமே விநாயகப் பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக இருந்ததுன்னா கொஞ்சம் தெளிவான சிந்தனையுடன் செய்கைகள் பளிச்சுன்னு இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் இருக்கும். ஏன்னா முகுந்த சதுர்த்தி இல்லைன்னா வர சதுர்த்தி என்கிற இந்த நாளிலே விநாயகரை வழிபட்டு நீங்கள் கொஞ்சம் கடனை அடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடனே அடைஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் என்று. அதனால் குருவின் அருளாலே அனைத்தும் நல்லதாக நடக்கட்டும். வாழ்க
வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்திலே சூரிய, புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்ந்து அமர்கிறார்கள். ராகுவும் சந்திரனும் சேர்ந்து அமரக்கூடிய கும்பராசியானது சனி மீன ராசியில் அமர உங்கள் பார்வை ராசியின் மேலே விழுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எதையுமே சாதிக்கணும் என்ற எண்ணம், மற்றவர்களுக்கு உங்கள் கரங்களை நீட்டி உதவி செய்யும் எண்ணம் போன்றவைகள் உங்களை பலப்படுத்தும், நலப்படுத்தும். அதனால் சர்வீஸ் ஓரியன்டாக தானம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இல்லை அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள். நல்ல பதவியை கொடுக்கும். ஏதாவது பதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா பதவி, புகழ், பணவரவு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாய் மாற்றி கொடுக்கக்கூடியது இன்று. அதுவும் வியாழக்கிழமை குரு உடைய நாளில் சதுர்த்தி வந்தாக்க அது முகுந்த சதுர்த்தின்னு பேர். அப்படி முகுந்த சதுர்த்தி ஆனதுனால, வர சதுர்த்தி ஆனதுனால கேட்ட வரத்தை கேட்பதற்கு நீங்கள் ரெடியாக இருக்குங்க. அதை கொடுக்கறதுக்கு விநாயக பெருமான் ரெடியாக இருப்பார். அதனால் இந்த நாளில் நீங்கள் அவரை வணங்கி என்ன காரியங்கள் செய்தாலும் நல்லது நடக்கும். முக்கியமாக கடனை குறைச்சிக்கிறது. கடனில் ஒரு பகுதியான கொடுத்தீங்கன்னா மலை போல் இருந்த கடனும் விலகிவிடும் அப்படிங்கிறத இன்றைக்கி தீர்மானமாக சொல்லலாம். அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாய் அமைகிறது. வணக்கம் துலா ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடம் என்கிற மண், மனை, வாகன யோகம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ளர சூரிய, செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் என்கிற 4 கிரகங்களும், 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்குள்ளார ராகுவும் சந்திரனும், 6ஆம் இடமான மீன ராசிக்குள்ளார சனி பகவானும், உங்கள் ராசியின் 9ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள குருவும், உங்கள் ராசியின் 11ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ள கேதுவும் அமர்ந்து இருக்கிறார்கள். இப்படி அமரும்போது உங்களுக்கு இன்றைய நாளிலே வரவுக்கு மீறிய செலவு இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. எதையுமே விற்று பிழைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை விற்று இன்னொரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி செலவாக மாற்றி விடுறது அப்படிங்கிறக்கும் அந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதையுமே சொத்தாக மாற்றிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பெனிஃபிட் பாருங்கள். சதுர்த்தி விரதம் இருப்பதனாலே வரங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும், விநாயகப் பெருமானின் வரத்தினாலே நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் லாபமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இதை கேபிட்டலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையும் மாறும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைய நாள் ரொம்ப டிக்லிஷான டேன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியின் 4ஆம் இடம் அப்படிங்கிறது ராகுவும் சந்திரனும் சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆனால் ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் உண்டாகும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்துக்குள்ளற, முயற்சி ஸ்தானத்துக்குள்ளற சூரியன், செவ்வாய், சுக்கிரனோடு சேர்ந்து அமர்கிறார்கள். புதனுடன் இருப்பதால், இந்த 4 கிரகங்களும் இருப்பதனால உங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் உண்டாகிறது. தன லாபங்கள், புத்தித்தன்மை மாறினாலும் சௌக்கியத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் என்பதும் தெரிகிறது. உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது அப்படின்னே எடுத்துக்கலாம். அதுவும் எஸ்பெஷலி இன்றைக்கி சதுர்த்தி அப்படிங்கிறதுனால விநாயகப் பெருமானின் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். முகுந்த சதுர்த்தி, வர சதுர்த்தி என்கிற இந்த நாள், குறிப்பிட்ட நாள் வியாழக்கிழமை சதுர்த்தி விரதம் இருப்பது விநாயகரின் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கடன் அப்படிங்கிற தொல்லை நீங்கி நல்லதொரு நிலையில் நீங்கள் அடையலாம். அதனால் இந்த நாளை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணி வாழ்க்கையில் உங்கள் ஆசையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். கடனில்லா பெருவாழ்வு வாழுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாள் இன்று.
எதையுமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை உண்டாகும். நேர்மையான வழியிலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளை தெரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் இருக்கிறீங்க இன்றைக்கி. இன்றைய நாள் ரொம்ப கிளியராக உங்களுக்கு லாபத் நோக்கின் உரிய நாளாக மாறுகிறது. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர புத செவ்வாயுடன் சேர்ந்து அமர்வதனாலே மனக்கவலைகளும் தன விரயங்களும் உண்டாகக்கூடிய இந்த நாளிலே லாபத்தை பெற்று தருவதற்காகத்தான் இன்றைக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகுவுடன் சேர்ந்து. இதனால் பண வரவு ஜாஸ்தியாகும். குருவின் பார்வையாலே ஜாஸ்தி பணம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பெறலாம். ஆர்வங்கள் அதனால் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பரவாயில்லையே, இதெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே சதுர்த்தி விரதம் இருப்பது, விநாயகப் பெருமானை வழிபடுவது ரொம்ப முக்கியமான நாள். விநாயகரின் வழிபாடு மேலும் மேலும் சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். அது விரதம் இருந்து வழிபடுவதனாலே உங்களுடைய கடன் தொல்லை நீங்கும். கடனை கொஞ்சமாக கொடுங்க, கடன் தீர்றது நீங்கள் கண் முன்னாடி பார்க்கலாம். அதனால் வாழ்க்கை உங்களுக்கு பெனிஃபிஷியலாக மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ள 4 கிரக சேர்க்கை, சூரிய, சுக்கிர, செவ்வாய் மற்றும் புதன். இந்த 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையே 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே ராகுவும் சந்திரனும் இருக்கிறார்கள். இவர்கள் குருவினால் பார்க்கப்படுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். தன விரயங்கள் குறைந்து தன லாபமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. ராசியின் 3ஆம் இடத்திலே மீன ராசிக்குள்ள சனி பகவான் இருக்கிறார். அவர் தன் பார்வையால் தனுசு ராசியை பார்க்குற விரயஸ்தானத்தை, அங்கே குருவும் பார்க்குறார். இப்படி 2 பேரும் பார்க்கறதுனாலே விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனாலையும் வெளி பயணங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைவதனால உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷ சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி இருக்குது. அதுவும் சதய நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் போகிறதுனால பலவிதமான பயன்களையும் பலன்களையும் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். அதெல்லாம் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக மாறக்கூடிய நாள் இன்றைக்கு. பொது ஜன தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குடும்ப சுகத்தை எண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை கொடுக்கும். இன்றைய நாளில் விநாயகரின் வழிபாடும் விநாயகரின் விரதமும் அதுபோல கடனின் ஒரு பகுதியாக குறைப்பதும் கடனை குறைப்பதாக அமையும். இதனால் ஒரு சிறந்த நல்ல நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. பயங்கள் போக்கி நல்ல நலங்கள் பெறக்கூடிய நல்ல நாளிலே இந்த நாள் அமையட்டும். சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து அமரக்கூடிய இந்த நாளிலே குருவின் பார்வையானது இவர்கள் மேல் விழுவதனாலே மனத்தில் இருந்த மயக்கங்களும் தெளிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற குழப்பம் இல்லாமல் இன்றைக்கி வேலை பண்ணிங்கன்னா போதும். அது வந்துடுமோ இது வந்துடுமோ, அதை பண்ணிடலாமோ இதை பண்ணிடலாமோன்னு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா சிக்கல் உண்டாகும். அதனால் சிக்கல் இல்லாத பெருவாழ்வு வரணும்னா மனசை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கணும். அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கு என்ன வேணும்? ஞானம், கல்வி வேணும், செல்வாக்கு வேணும்னு சொல்லுவோம். அப்படி செல்வம் வேண்டும், அன்பு வேணும், பகுத்தறிவு வேணும்னு சொல்லுவோம். அப்படி மனத்தை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கிடுங்க. எல்லாத்துக்கும் குழப்பம் இல்லாமல் நிதானமாக பண்ணிங்கன்னா உங்களால் இன்றைக்கி சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். சந்திர இந்த போக்கானது ராகுவுடன் சேர்ந்த இந்த சதய நட்சத்திரம் போது குருவாரத்தில் இருக்குது. குருவாரங்கிறது வியாழக்கிழமை. அன்றைக்கி சதுர்த்தி திதி அப்படிங்கிற திதியோடு இருக்கிறதுனால முகுந்த சதுர்த்தின்னு பேர். இந்த பேர் முகுந்த சதுர்த்தி என்ற நாளிலே விரதம் இருப்பது வரத்தை கொடுக்கும். என்ன மாதிரி வரங்கள்? கடன் போன்ற விஷயங்கள் எல்லாம் தீர்க்கும். ஃபுல்லாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கடன் தீர்ந்து கடனில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த நாள் ஒரு உபயோகமான நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. இன்றைய நாளில் உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்துக்கு ராகுவுடன் சேர்ந்த சந்திரன் அமர்வது லாபஸ்தானம் என்கிற மகர ராசிக்குள்ளர 4 கிரக சேர்க்கையான சூரிய, சுக்கிர, புத, செவ்வாய் இவர்கள் சேர்ந்து அமர்வது உங்களுடைய மன உறுதியை அதிகப்படுத்தும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்வீங்க. குருவின் பார்வையானது தொழில் ஸ்தானத்து மேலே விழுவதனால எந்த காரியமும் உசிதமாக யோசித்து செய்வதனால உங்களால் லாபத்தை கொண்டு வர முடியும்.
அதனால் எதையுமே சமாளித்து கூடக்கூடிய ஒரு நல்ல நாளில் இருக்கிறீங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ராசி அஷ்டமஸ்தானம் இங்கே துலா ராசியையும் குரு பார்க்கறதுனால தேவையற்ற குழப்பங்கள் இல்லாமல் வரவுகளை நோக்கிய எண்ணங்களிலே வரவுகள் உங்கள் பேக்கெட்டில் க்ளீனாக விழற மாதிரி நல்லபடியாக இருக்குது இந்த நாள். இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், வர சதுர்த்தி அப்படிங்கிற சதுர்த்தி இன்றைக்கு, அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி சதுர்த்தி வந்தால் முகுந்த சதுர்த்தி வர சதுர்த்தின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நாளிலே இருக்கிறதுனால நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் விநாயக பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறத மனசில் கொண்டு கடன் தீர்வதற்கான வழிகளை இன்றைக்கி அமைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அது முக்கியம். அது சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது நல்ல காரியங்கள் சேர்ந்து 48 நாளில் கிடும். ஆனால் இந்த மாதிரி கடனெல்லாம் ஒழிச்சிட்டா அதுவும் 48 நாள் கெட்டு போனால் நல்லதானே. அதனால் இன்றைய நாளில் இதை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விநாயக பெருமானின் அருளாலே இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.